உனக்கா இல்ல எனக்கு? எனக்கும் தெரியுது அவனுக்கும் தெரியுது, உனக்குலாம் தெரியாதுடா. எனக்கு நான் தான் சூப்பரா கட் பண்ணிக்கிறேன்டா. ஏய் அது எனக்கு ஏன் கட் பண்ண? நான் வேட்டி கட்டினேன் எப்படி தெரியும்? உனக்கு பெருசா இருக்கு என்ன வேட்டி இப்படி தெரியுது பரவாயில்லையா? ஹாய் வணக்கம் வெல்கம் கைஸ். நான் உங்கள் தனுஜ். இது நம்ம எல்லாமே நேரம் யூடியூப் சேனல். இது என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இதுவா இன்னும் நாள் நாம வீடியோ போட்டு 100 நாள் ஆச்சு. அப்படியா? அப்படியே நீ Thursday வா Friday வாங்கி வச்சிட்டு இருக்கேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. குழப்பத்துல இருக்காரு. இந்த சீரிஸ் எடுக்கிறதுக்கு வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மழை புயல் எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த சீரிஸ் எடுத்துட்டு இருக்கோம். கிளைமேட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆமா, ரொம்ப வேகுது. சோ இந்த சீரிஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹலோ ஹலோ இல்ல போனே இல்ல. ஹலோ இந்த பிராங்க் என்னன்றத வந்து நமக்கு வெங்கட் வந்து சொல்லுவாரு. என்ன பிராங்க்? நம்ம நண்பருக்கு வந்து பல ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது உலகத்துக்கே தெரியும். டோலிஸ் டேய் அப்பலாம் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லங்க, அவங்க கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்புறம் நீங்க ஏதோ கே ப்ரொபோசல் பண்ண போறீங்க. அதுக்கு தான் நாங்க தெளிவா பேசிட்டு இருக்கோம். அதாவது அதான் நிறைய டோலிஸ் தான் இருக்காங்க இவருக்கு. அவங்கள ஒரு அவ்வளவு நல்லவன் நானு, அதனாலதான் எனக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மொட்டை மது முடியலங்க. ஏங்க ஃப்ளோ கெடுக்கிறேன். அதான் அந்த மாதிரி அதுல ஒரு குலுக்கு முறையில ஒரு 3 டோலிஸை சூஸ் பண்ணிருக்கோம். இதுல நான் சொல்லிடுறேன். குலுக்கல் முறை இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு பிராங்க் பண்றதே பிடிக்காது, ஏமாத்துறதே பிடிக்காது எனக்கு. அதுவும் பொண்ணுங்களை ஏமாத்துறது சுத்தமா பிடிக்காது எனக்கு. நான் அதுல வந்துட்டு எதிர்த்து நிக்கிறேன். சோ இப்போ பிராங்க் பண்ண இவனுங்களோட கட்டாயத்துக்கு அதை வச்சு அதை ப்ராப்பர்ட்டில எடுக்கிறாது. கட்டாயத்தின் மூலியமா தான் நம்ம பிராங்க் பண்ண போறேன். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் பிராங்க் பண்ண போறேன். சோ வந்துட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் ஒரு இருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 30 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 3 பேரை எடுத்து சரி யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றவங்கள மட்டும் தான் நான் வந்துட்டு பிராங்க் பண்ண போறேன். அவங்களும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதுனால அவங்கள சூஸ் பண்ணி பண்றோம். சோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்றோம். இதனால எந்த பெண்களும் பாதிக்கப்படல. வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. ஆமா, எங்கேயுமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சொல்ல முடியாது, திடீர்னு ஹீல்ஸ் கூட போட்டுருவாங்க, எடுத்து மூஞ்சில வச்சிருவாங்க. ரொம்ப பேசலாம், போய் வாக்கிங் மட்டும் போகுது, காதெல்லாம் வலிக்குது எனக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். சான்ஸ் கேக்குதா? கேக்குது. இப்பதான் கேடுச்சா? இப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அது? அப்படின்னு ஒரு சவுண்ட். சரி ஓகே ஓகே சரி ஓகே, அவளுக்கு கால் பண்ண. அதாவது நம்ம இப்ப வந்துட்டு ஒரு பிராங்க் பண்ண போறோம். சோ அந்த பிராங்க்ல நீயும் ஒருத்தி, ஓகேவா? உன் மூலியமா தான் நான் பண்ண போறேன் கான்ஃபரன்ஸ் கால்ல, ஓகேவா? சோ அதனால இப்போ வந்துட்டு நீ யாருக்கு பண்ணணுமோ பண்ணு, நான் பண்றேன். யாருக்கு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீ அவளுக்கு பண்ண போறியா இவளுக்கு பண்ண போறியா? சிவாவா கலாவா? ஆமா, சிவா கழிப்போமா? சரி அடி. சரி, வீடியோ யாரும் கண்ணை மூடிட்டு பார்க்க வேணாம், வேற மாதிரி இருக்கும். அடிக்கிறேன். ஹலோ சொல்லு. எனக்கு ஒரு டவுட். நான் அடிச்சு என்ன சொல்றது? அடிச்சு வந்துட்டு இந்த மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயான்னு கேளு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல அது பாத்துக்கலாம், அது கண்டிப்பா சான்ஸ் இவ கேட்டா கண்டிப்பா ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. வந்து ஃப்ரீயான்னு கேளு. இல்லடா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா சரி ஓகே அப்புறம் பண்றோம்னு சொல்லி அடுத்த காலருக்கு போயிடலாம். ஹலோ அப்படி வேற ஏதாவது வேலை பண்றாங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும்னு சொல்லி அவளை பிடிச்சி வை, ஓகேவா? உங்ககிட்ட பேசணும் சொல்றான். அவன் வந்துட்டு 1 மந்த்தா உங்ககிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் சொல்லணும்னு இது பண்றான். சோ அதனால வந்துட்டு நான் அவனை கான்ஃபரன்ஸ் கால்ல தான் இருக்கேன், நான் அவனை ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணு. அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட சொல்லிட்டேன் நானு. பையன் புத்தின்றது. பாருங்க மக்களே, திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு ஏமாத்துறது பிடிக்காது. அதுவும் பொண்ணுங்களை ஏமாத்துறது சுத்தமா பிடிக்காது. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். 4 பேரை மட்டும் ஏமாத்திருக்கோம். இப்போதைக்கு ஒரு 4 பேரை ஏமாத்திருக்கோம். ஆனா வந்து ஏமாத்துறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏமாத்துறோம். இப்ப ஏமாத்துறேன் இது சொல்லி இல்லாம ஒரு 4 பேரை ஏமாத்திருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அப்புறம் நாங்க வேற போய் அதுல தவிர்த்துருங்க, வேற எபிசோட்ல வரோம். ரோஸ் ஹலோ அவ எடுக்கலடா. ஐயோ
நானங்க சொன்னேன். Why don't we try this with the அவள் தான் உனக்கு ஐயா தோன்ற பிரச்சனை எல்லாம் திருப்பி வேண்டாம். இப்ப நீ யாருக்கு கால் பண்ண? is Siva கிடைச்சேன். சரி மாலினிக்கு பண்ணு. ஹாய் மாலினி. ஐ எம் கிருஷ்ணன். Hi Malini, I'm Krishnan. ஐ எம் ரோஷன். அப்படி மாத்தணும். இந்த பொண்ணு நல்லா பிராங்க் பண்ணுவோம். ஏதாவது சிறப்பா பண்ணுவோம். இதை முடிட்டோம். இப்ப உண்மையை சொல்ல போறேன். 3 பேரா எனக்கு வேணாம். நீதான் இருக்க. நீதான் என் அஞ்சல. On hold. நிமிஷம் மேல ஆகும். நபர் உங்கள் கோலை ஊரில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். கடைசியில வேற யாருமே போன் எடுக்கலையா? நான் போறேன். இன்னொரு பிராங்க் பண்ணுவோம். குஸ்டிங்களா மட்டும் இருந்து கிடக்கும். ஹலோ கேக்குதா? கேக்குது. சான்ஸ் ஏதாவது சொன்னியா? எது சொல்லுடா? ஹலோ தான் சொல்லு. மாலினி சான்ஸ் ஏதாவது சொன்னால இப்போ வந்துட்டு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு? நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னேன்னு சொன்னா. ஒன்னும் இல்ல மல்லி, குட் மார்னிங் சொல்ல தான் கால் பண்ணேன். சீச்சி இல்ல ஒரு முக்கியமான மேட்ரு ஒண்ணு. தனியா தானே இருக்கா? இல்ல எங்க அம்மா இந்த சைடு போன் பார்த்தாங்க. இல்ல நான் உன்னை திட்டலாம் மாட்டேன். ஸ்பீக்கர்ல இருக்கா போனு? ஐயோ சான்ஸ் என்ன இவன்? ஐயா இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இது குட் மார்னிங் கிடையாது, குட் ஆஃப்டர்நூன். மாலினி உங்ககிட்ட சீரியஸான விஷயம் பேசினா நீ என்ன சிரிப்பு காமிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாலினி, படபடன்னு இருக்கு, ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி உதறுது. சாப்பிட்டா உதறது வேற மாலினி. டென்ஷன்ல வளராது. கரெக்டா நீ வந்துட்டு போன் உன் காதுல தானே வச்சிருக்க, ஸ்பீக்கர்ல எல்லாம் போடல. ஐயோ சரி ஓகே. இல்ல சான்ஸ் விடு, சான்ஸ் லைன்ல தான் இருப்பா. ஏன்னா வந்துட்டு ஒரு மாசமா சான்ஸ் கிட்ட தான் புலம்பிட்டு இருந்தேன் நான் இத பத்தி. ஆமா, வேற எத்தனை சந்தி எனக்கு தெரியும். சொல்லவா? கேக்குதா நான் பேசுறது? ஓகே சூப்பர் மல்லி. அதாவது ரொம்ப முக்கியமான மேட்டர் தான். எனக்கு வந்துட்டு படப்படன்னு இருக்கு. நீ வந்து மொத்தமா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்ல. ஓகேவா? மாடிக்கு போறியா? சொல்லவா மல்லி? ஒண்ணுல மல்லி, நான் ஆக்சுவலி இது உங்ககிட்ட சிம்பாலிக்கா நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைலாக் ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஹாய் மாலினி, இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு. அதான் மாலினி ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா? இரு சொல்றேன். சான்ஸ் சொல்லவா? சான்ஸ் சொல்லிடு. டைம் கிடைக்காது. இல்ல மாலினி, உன்னை வந்துட்டு ஒரு கோல்டு ஃபிஷ் மாதிரி பாத்துட்டேன்னா, இந்த கோல்டு ஃபிஷ்ஷ வேற யாராச்சும் தூக்கிட்டு போறதுக்குள்ள நான் தூக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட்ல இல்லையே. எனக்கு வந்துட்டு மீன்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மீன்கள்ல மீன் தொட்டியில போடாம என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
அதான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, என்ன சவுண்ட் எல்லாம் வருது? மாலினி இருக்கியா? Hello. மாலினி Call is now being recorded. ஐயோ மாலினி, நான் சொல்றத ரெக்கார்ட்லாம் பண்ணாத மாலினி. சரி சொல்றா. அதான் மாலினி, ஐ லவ் யூ. Call recording has now ended. ஐயோ ரெக்கார்ட் பண்றா. என்ன மாலினி இப்ப என் காதல அதெல்லாம் பண்றாதானே, என் காதல பிராங்க்ன்ட்ட. மாலினி, எனக்கு அவ முக்கியமா நீ முக்கியமான்னு கேட்டா நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு வருவோம் மாலினி. அவ எவன்றத நாங்க அப்புறம் சொல்றோம். இல்ல மாலினி, நான் எதுக்கு பிராங்க் பண்ண போறேன் உன்கிட்ட போயிட்டு? சந்தியா வச்சுட்டு சொல்றனாலே அது சந்தியா தான் என் கூடவே இருக்கா, சான்ஸ் தான் எனக்கு எப்பவுமே. நான் சொல்லும் போது என்ன சொன்னேன், 1 month வந்துட்டு நான் சான்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னேன்ல. அப்ப நீ 1 month லவ் பண்றியா? இல்ல மாலினி, அதை விட்டு வெளியே நான் ஜூன் மந்தே வெளியே வந்துட்டேன் மாலினி, அதை விட்டு. போய் சொல்லாத. இல்ல மாலினி, இல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? போர் அடிக்குதா? இல்ல மாலினி, நான் அதுக்கு மாலினி போர் வச்சா உனக்கு கால் பண்ண போறேன். அவள மாதிரி பண்றாதுன்றடா. அக்செப்ட் பண்ணலாம். கண்டினியூ பண்ணு, நான் சொல்றேன். கண்டினியூ பண்ணு. இருக்கு 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 இருக்கேன் இருக்கேன். டவர் எடுக்கல. சரி சரி, உன் பதில் என்னவா இருக்கும்? என்னோட பதிலா ம் என்ன சொல்றேன்னு தெரியல. அது ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாக்குறேன். I love you but I am a friend. பட் as a friend அதானே? As a friend. ஏய் மீ டூ மாலினி, ஐ லவ் யூ பட் as a friend. என் ஃப்ரெண்டா அவனை நான் லவ் பண்றேன் மாலினி. நல்ல Thank you. ஓகேவா? சீரியஸா எடுத்துக்காத, பிராங்க் தான் இல்ல எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது. தப்பா நினைச்சுக்காத, கூட என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கானுங்க. ஒரு நீ சொல்லுவல்ல தனுஜ் என் ஃப்ரெண்டு, பேசுறியா? ஏய் நீங்க கேளுங்கடா. உலகம் போற்றும் தனுஜே, இந்தாங்க அவங்க ஃபேன்கள். ஹலோ, Hello தனுஜ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீடியோஸ் சூப்பரா இருக்காங்க. கண்டென்ட் எல்லாமே நல்லா அவங்க நம்மள பிராங்க் பண்றாங்க. வீடியோஸ் நல்லா இருக்குன்னு. இல்ல நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன், எனக்கே நல்லா இருக்கு கேட்க. நான் கடையோடு சேர்த்து சொல்லுங்க. கரெக்ட். அது கூட ஒரே நெகட்டிவ் பீப்புளா இருக்காங்களா? ஆமா, சொல்லிட்டு இவரு வரமாட்டாரு ஷூட்டிங்கு. நான் வந்து இங்க உட்காந்துருக்கேன். வெங்கட் நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க பேர் என்ன? மாலினி. மாலினி. சொல்லுங்க. ஒரு வீடியோல ரோட் சைடு மூணு பேரும் எந்த வீடியோல ஒண்ணா இருக்கீங்களோ அந்த வீடியோல சூப்பரா போகுது. ரொம்ப காமெடியா. ஆமா கரெக்ட், நல்லா தான் போகும். ஆனா அதுக்கு ரோஷன் வரணும்ல. ரோஷன் கால் ஷீட் தர மாட்டேங்கிறா. அந்த பிரச்சனையில தான் இன்னைக்கே டிஃபனுக்கு வந்தோம். இப்ப லஞ்ச் ஆகி போச்சு, உட்காந்துருக்கோம். இந்த வீடியோ எடுத்துருக்கீங்களா? இது எடுத்துக்கிட்டே இருக்கோம், எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். வித் யுவர் பர்மிஷன் இதை நாங்க கண்டென்ட்ல போட்டுக்கிட்டுமா? பேர் வராது. உன் பேரெல்லாம் கட் பண்றோம், பிரச்சனை இல்ல. உன் ஃபேஸ் வராது, வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வரும். பேர் கூட போடணும்னா பேர் கூட போடணும்னா உன் இஷ்டம் தான், போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க, அவ்வளவுதான்.
பாத்தியா ஏன்னா இதுல ஒரு 60 மாலினி இருக்கு, அது வந்து நான் மியூட் பண்ணனா ரொம்ப கஷ்டப்படுவான். இப்படிப்பட்ட friend கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா. ஓகே மாலினி, ஆமா ஏதோ சீரியஸா எடுத்துக்காத, ஓகேவா? ஜாலி தான் ஃபுல்லா. சீரியஸ் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு கண்டிப்பா இது பிராங்க்னு தெரியும். அது எனக்கு தெரியாதா? நான் என்ன இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வயலாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, அதான் உண்மை. அது அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு புரியாது, அதனால சரி மாலினி, நான் உனக்கு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன்னா. ஓகேடா. ஓகே மாலினி. சான்ஸ் நீ இரு, ஏன்னா நீ தான் அடுத்த ஆளுக்கு கால் பண்ணணும். சன் மியூசிக்ல ஆபரேட்டர் இருப்பாங்கல்ல. அடுத்த காலர். ஹலோ ஹலோ, நீங்க ஒரு பொண்ணுக்கு காலி பண்றோம் போல. அடுத்து யஷாக்கு பண்ணலான்றியா? அவன் பாரு, அவன் வேணாம், அவன் சாவுன்றா, அவன் வேணாம், அவன் வேணாம். இப்போ எங்களுக்கு அதான் வேணும். We want- வேணாம் மச்சான், ஏன் வேணாம்? ஒரு குட்டி ரெவியா மாறிடு. வேணாம். ஆமாண்டா, செமையா இருக்கும். அந்த என்ன பாட்டு மச்சான் அது? சொல்லுங்க ஆஹா, இன்னொன்னு அந்த சரி, அதை விடு மாலினி. யூ கேன் டேக் லீவ். நீ வந்து சாப்பிட்டியா மாலினி? நான் சாப்பிட்டேன். Actually, நான் இப்போ சும்மா phone பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு call வந்துச்சு. திடீர்னு கால் பண்ணி ஒரு லூஸ் பையன் ப்ரொபோஸ் பண்ணிட்டானா உனக்கு? ஏமா அவன் சொல்லு, நான் வச்சிடுறேன். சரி, ஓகே பாய் மாலினி. நம்ம வந்துட்டு அடுத்த செகண்ட் காலருக்கு போலாம். இரண்டாவது நபர். முதலாவது நண்பர் வந்து நல்லா பேசியிருந்தாங்க நம்ம கிட்ட. ஆமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி என்ன பாட்டு வேணும்ன்றத நான் கேட்டு இப்ப போட போறேன். ஆமா. சான்ஸ் கேக்குதா? கேக்குது. அடுத்து சிவா கால் பண்ணு. சொல்லுங்க ரமேஷ். இங்க ஒரே தண்ணியா இருக்கு. கேக்குதா? தண்ணியா இருக்கு சுதாகர். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து लाइनिल காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहिए. எல்லாம் மட்டும் முடிய காலியா இருக்கு. சீச்சே இல்ல. Please stay on the line. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து लाइनिल காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड. எத்தனை பேருக்குடா கால் பண்ண? ஹலோ, அவ எடுக்கலடா. ஐயோ, இரண்டாவது நபர். வேண்டாம். அவன் வந்துட்டு ஆல்ரெடி அவன் வந்து கமிட்டட். அவன் So what? அவன் தான் அவனுக்கு. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். பண்ணுவோம் ஜி. வேணாம், அவன் ஆல்ரெடி இப்ப இருக்கிறது 7வது பாய் ஃப்ரெண்ட்ரா. வேணாண்டா, 8வது நீங்க போங்கங்கிறான். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா. வேணாம். என்ன பண்ணலாம்? அடுத்து யாருக்கு பண்ணலாம்? அவளுக்கு நீ 8வதா, அவனுக்கு 4வது. ரெண்டு தெருவு பிஞ்சுக்கும் எனக்கு. என்ன சொன்னாலும் இதே சொல்றான். இல்ல, தோண்ட வந்துகிட்டே இருக்கு. லிஸ்ட் மட்டும் பெருசா போகுது, ஆனா யாரையும் சூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். ஏங்க ட்ரை பண்ணுவோம். பண்ணுங்க. நம்பர் இருக்கா? இருக்கு. பண்ணவா? பண்ணி என்ன? ஹலோ ரோஸ் வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்றான். அதே டயலாக் தான். ஹலோ ரோஸ் லைன்ல இருக்கான், அவன் பேசணும் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி கால்ல ஆட் பண்ணு. ஓகே பை. பாயா? இல்ல, போய் அவளை கூப்பிட்டு கூட்டிட்டு வா. மியூட்ல போடுங்க. இவன்கிட்ட கூட்டி கொடுக்கறான், கிட்ட காட்டி கொடு பாஸ். அப்ப நம்ம கூட்டியும் கொடுக்கறோம், காட்டியும் கொடுக்கறோம். புனிதமான சர்வீஸ் இது. வேற ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படியே விட்டுரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேற யாருக்கு பண்ணலாம்? சிவா இப்ப சொல்லு மச்சான், மெசேஜ் போட்டிருக்கேன். என்ன பண்ணட்டும்? கால் பண்ணணும் சொல்லு. ஃப்ரீயா? நம்ம எதுவும் ஃப்ரீ இல்லன்னு மெசேஜ் வந்தா பிரச்சனை ஜி. அவர்தான் ஃப்ரீயான்னு சொல்றாரு எல்லாரையும். அவரு நம்ம தான் ஃப்ரீயா. நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களோட டைமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டைம்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸ். அதனாலதான் இப்படி உட்காந்து. அதனால கால் ஷீட் கொடுக்க மாட்டீங்க. நீங்க தர்புரேஷன்ற சேனல்ல போயிட்டு நேரம் வீடியோ பாருங்க. ஆமா, ஏன்னா அதுக்கப்புறம் எந்த வீடியோ வரல. ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி அந்த வீடியோ தான். அதுக்கப்புறம் எந்த வீடியோ இல்ல, ஒரு அடுத்தடுத்து வரும். இன்னும் வந்துட்டு ரோஷன் கல்யாண vlog யாருன்னா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இந்த கல்யாண vlogல தான் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தா ரோஷன் கல்யாணம் பண்ணுவோம். இல்ல அப்படி பண்றாரோ இல்லையோ, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல, நான் வந்துட்டு என்னோட கோல் ஆன 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன பிறகு தான் நம்ம கல்யாணம். இந்த ஒரு லென்ஸ் அவ்வளோ சமம் அப்படின்னு சொல்ல வராரு. அதான் சொல்லுவாரு கடைசியில. பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே. இங்க யாருமே
யாரை பார்த்தா உங்களுக்கு கமிட்னு தோணுது? இல்ல சாமி தான், அதுதான் மாலை போட்டுக்கிறாரு. ஓகே ஓகே சார். இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மாலை போட்டிருக்காரு, யார் தொல்லையும் வேணாம். ஆமா, அதுவும் வந்துட்டு அமைதியா இருங்க. கேர்ள்ஸ் பண்ணல, அதுவும் வந்து ஸ்னோ ஃபிளவர் காலேஜ்ல இருந்து நிறைய ப்ரொபோசல்ஸ். ஹலோ, அவ பிஸியா இருக்கா, வெயிட் பண்ணு. அவ உனக்கு கால் பண்றான்னு அர்த்தம். எனக்கா? என்னது இருக்கலாம், அப்ப வெயிட் கரும். இவ்வளவு வெயில் அடிக்குது பாருங்க. ஒரு டைம் வந்து மழை பெஞ்சி லொகேஷன் மாத்தி இவன் வீட்டுக்கு போறான், இவன் வீட்டுக்கு கடைசியா போறான் வேலை பத்தி இவன் யார் வீட்டுக்கு வந்து மொட்டை மாடல உட்காந்து வேலை செத்து போய் சொன்னாங்க. நான் கேட்க மாட்டேன், அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பெரிய விஷயம் எல்லாம் இது இல்ல. உங்களுக்காக எவ்வளவு ஐயா துண்டு பறந்துற போதையா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஐயா துண்டு. ஹலோ, அவ எடுக்க ஏன்டா டேய் ஆளை மாத்துங்கடா. ஏசா கிடைக்க திரும்பி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. எங்களுக்கு ஜாலியா இருக்கு. ஆமே பயப்படுற ஆளா நீ? பாத்து சாமி சாமி உங்களை பத்தி எங்க தெரியும். நீங்க எல்லாம் அடுத்து இந்த வீடியோ வந்து ஒரு 100 லைக்ஸ் போச்சுன்னா இவர் வந்து பிரேக்கப் பிராங்க் பண்ணுவார். ஓகேவா? இவர் வந்து அவரோட காதல் கதையை சொல்லுவார் அதுக்கு அடுத்த வீடியோல. அதான் இவரோட காதல் கதையை நான் சொல்லுவேன், அததான் சொல்றாரு, வேற எதுவும் இல்ல. அப்படிதான் சொல்றேன். ஆக்சுவலி அவன் காதல் கதையும் அவன் அப்படிதான் சொல்லணும். அதான் அப்படிதான் சொல்லுவார், இதான் சொல்லுவோம். பெரிய சவப்பட்டியா வாங்கி வச்சிருக்கீங்க போல. இதெல்லாம் கட் பண்றாதீங்க, இது அவர்தான் எடிட் பண்ணுவாரு, கட் பண்றாரு. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். A few inches later. ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க. யாரு பேசுறது? எஸ்ஸா? நான் யாரு பேசுறது? எப்படி தெரியும்? சொன்னா என்ன பண்ற? சும்மா உட்காந்துட்டு இருக்கியா? ஆமா. இத்தனை நாளா இன்னும் ஒரு கால் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது. ஏய் நான் உன் போனே சரியில்லை, நான் எதுல நான் கால் பண்ணுவேன் நானு? ஓ இல்ல, மெசேஜ் பண்ணி தான் நான் கூட கால் பண்ணிருப்பேனே. லைக் போட்டு போறது, பெரிய ஆளு, சிஎம் ஆயிட்டேன். சிஇஓ ஆயிட்டேன். அவன் என்னன்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் கால் ஆட் பண்ண உன்ன? ரோஷன் இருக்கான், கால் பண்றேன் பண்றேன்னா. இல்ல அதான் டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கேட்டேன். இல்ல செகண்ட் லைன்ல போச்சுன்னு சொன்னேன் என்கிட்ட. இல்ல இல்ல இல்ல, நான் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் விஷயத்தை பத்தி. சரி சரி சரி, ஒரு முக்கியமான மேட்ரு ஒண்ணு. என்ன என்ன இவ்வளவு சீரியஸா கேக்குற? என்னன்னு சொன்னாங்கன்னா தெரியும். ஸ்பீக்கர்ல எல்லாம் போடல? இல்ல இல்ல, தனியா தானே இருக்கு. எஸ். முடி கொட்டுது, மருந்து இருக்கா? இல்ல 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 இல்ல, முடியெல்லாம் கொட்டல, நல்லாதான் இருக்கு. இரு பதட்டமா இருக்கு, எனக்கு கையெல்லாம் உதறது, வெயிட் பண்ண சொல்றேன். இந்த விஷயம் வந்துட்டு சான்ஸுக்கு மட்டும் தான் தெரியும், ஓகேவா? 1 மந்தா சான்ஸ் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இரு பயமா இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு. ஹலோ, எனக்கே பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? ஒன்னும் இல்ல, நான் வந்துட்டு நான் அப்பப்போ சொல்லுவேன்ல, தம்பி தம்பின்னு கூப்பிடாத, டென்ஷன் ஆகுது சொல்லுவாரு. அந்த மாதிரிலாம் கூப்பிடாத. ஹலோ, எதுக்குன்னா வந்துட்டு எப்படி சொல்ல, நான் வந்து நிறைய வாட்டி வலிக்கு விழுந்திருக்கேன். ஆனா ஏஞ்சி வர ட்ரை பண்ணிருக்கேன், ஏஞ்சியும் வந்திருக்கேன். ஆனா ஒரு இடத்துல வலிக்கு விழுந்துட்டேன், இப்போ வரைக்கும் ஏஞ்சி வர முடியல. திருப்பி திருப்பி வலிக்கு விழுவாரு. அது வலிக்கு விழுந்துட்டேன், இப்ப வரைக்கும் ஏஞ்சி வர முடியல, ஏஞ்சியும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் நானு. சோ வந்து அட பாவி,
பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ கொஞ்சம் தூக்கி விட்டா நல்லா இருக்கும். இல்ல உன்னை பார்த்து வலிக்கு விழுந்துட்டேன். என்ன ஷா இவ்வளவு சொல்றேன் புரியலையா? எனக்கு டைரக்ட் எல்லாம் சொல்லி பழக்கம் இல்லை, சுத்தி வலிச்சுதான் சொல்லுவேன் நானு. சரி ஓகே, இது எதுவுமே வந்துட்டு நான் சுத்தி வளைச்சு சொல்றேன். 143 என்ன தெரியுமா? என்ன பிராங்க்? இல்ல சரி பிராங்க்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், சான்ஸுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னா சரி சான்ஸ் கூட இருக்கணும்னு நினைச்சேன், அதனால சான்ஸ் வச்சுட்டே சொல்றேன். அதான் 143 என்ன தெரியுமான்னு கேட்டேன். நீ என்ன சம்மந்தம் வேணா பிராங்க்ன்ற? கூகுள்ல போடாத 143 என்னன்னு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஏன் 143 என்ன தெரியுமா? என்னது அப்படின்னா? அதுதான் நீ சொல்லு. சரி ஓகே, சுத்தி வளைச்சு சொல். யார் வந்துட்டா? சான்ஸ் லைன்ல இருக்கியா? சரி ஓகே, சான்ஸுக்கு மட்டும் தான் தெரியும் வந்துட்டு. இரு, எனக்கும் கொஞ்சம் பதட்டமா கையெல்லாம் உதருது. ஸோ வந்து இது வந்து உனக்கு பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் எனக்கு தெரியல. சரி மனசுல இருக்கிறத எதுவும் வச்சுக்க மாட்டேன் நானு. ஸோ வந்துட்டு ஓப்பனா சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. அதான் இதுக்கு ஆன்சர் கூட நான் கேட்கல, உன் இஷ்டம் தான். சொல்றதா சொல்லலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்படியே ஒரு கெட்ட கனவா கூட நினைச்சு நீ மறந்துடலாம். ஆனா இருந்தும் கேட்பேன் ஆன்சர் என்ன. என்னது? சரி அவ்வளவுதான்டா, ஏமாத்துற மாதிரிடா இது. வேணாண்டா.